பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488842025 எண்ணுக்கு ஜிபே போன்பே மூலமாகவோ சந்தா செலுத்தலாம். அந்த பணியிட மாற்றம் அப்படிங்கிற அந்த மன உளைச்சல்கள்ல சிறைத்துறை காவலர்கள் சிறைக்குள்ளாக சிறை கைதிகளுக்குள்ளாக கோஷ்டி தகராறு, சண்டை சச்சரவுகள், குற்றங்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, எல்லாரும் திருந்திட்டாங்க, அதனால ஜெயிலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு, சிறு சிறு குற்றங்கள்ல ஈடுபட்ட அந்த குற்றச்சாட்டுல சிக்கின கைதிகளை கூட அங்க போய் அடைக்க வேண்டிய ஒரு சூழல். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல சமீப காலமா தொடர்ந்து சர்ச்சையில சிக்கிட்டு வரக்கூடிய ஒரு துறையா சிறைத்துறை இருக்கு அப்படிங்கிறது ஒரு அவலமான ஒரு செய்தி. குறிப்பா சிறைத்துறையில பணியாற்றக்கூடிய அந்த சிறை காவலர்களுக்கு மற்ற இதே போலீஸ் துறையினுடைய மற்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய காவலர்களைப் போல தங்களுக்கு பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு ஒரு லீவு கூட எடுக்கிறதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு ஒரு குமுறல்ல இருக்கிறாங்க. இந்த பின்புலத்துல தான் ஒரு அதிரடியான பணியிட மாற்றம், குறுக்கும் நெடுக்குமா, திருச்சியில இருக்கிறவங்களை தூக்கி சென்னையில இருக்கிறவங்களை தூக்கி வேலூர்ல அப்படின்னு சொல்லிட்டு, திருநெல்வேலியில இருக்கிறவங்களை தூக்கி வந்து கடலூர்லன்னு சொல்லிட்டு மாவட்டம் விட்டு மாவட்டம் அந்த பணியிட மாற்றம் அப்படிங்கிற அந்த மன உளைச்சல்கள்ல சிறைத்துறை காவலர்கள் ஆளானாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து நடந்த பல்வேறு சங்கதிகள். இந்த பின்புலத்துல தான் தமிழகத்துல ஒரு 18 கிளை சிறைகள் அதிரடியாக மூடப்பட்டிருக்கு. அதாவது பராமரிக்க முடியல, பராமரிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தமிழகத்துல குற்றங்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, எல்லாரும் திருந்திட்டாங்க, அதனால ஜெயிலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு, அதனால அந்த கிளை சிறைகள் செயல்படணுங்கிற தேவையில்லை, அதனால மூடுறேன் அப்படின்னு மூடிட்டா யாரும் கேள்வி எழுப்ப போறது கிடையாது. மாறா நாளுக்கு நாள் சிறை கைதிகளுடைய எண்ணிக்கை, குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பின்புலத்துல தான் ஏற்கனவே மன உளைச்சல்ல உழண்டுட்டு இருக்கக்கூடிய அந்த சிறை காவலர்களை மேலும் சித்திரவதைப்படுத்தக்கூடிய வகையில இந்த கிளை சிறைகள் மூடப்பட்ட விவகாரத்தை அவர்கள் பார்ப்பதாக வேதனையோட தெரிவிக்கிறாங்க. தமிழகத்துல மொத்தம் 9 மத்திய சிறைகள், 14 மாவட்டங்கள்ல மாவட்ட சிறைகள், 3 பெண்களுக்கான சிறைகள், 94 கிளை சிறைகள் இயங்கிட்டு இருக்கு. முக்கியமான வழக்குகள்ல கைதாகிறவங்க, தண்டனை கைதிகள், இது போன்றது இல்லாம ஒரு சாதாரண வழக்குகள்ல, அதாவது கொடுக்கல் பங்காளி சண்டையில அருவாள் எடுத்து வெட்டிடுவாப்புல, இது போன்ற சிறு சிறு சச்சரவுகள்ல சிக்கக்கூடியவங்க, ஒரு கஞ்சா கேஸ்ல மாற்றுறவங்க, அல்லது வந்து இந்த சட்டவிரோதமாக உரிய அனுமதி இல்லாம மணலை லாரியில எடுத்துட்டு போனாங்கன்னா அந்த லாரி டிரைவரை பிடிச்சி வைக்கிறது, இது போன்ற அந்த குற்றங்கள்ல ஈடுபடுபவர்களை கிளைச்சிறைகள்ல அடைக்கிறது அப்படிங்கிறது தான் வழக்கம். அப்ப இந்த பின்புலத்திலிருந்து தான் தமிழகத்துல மதுராந்தகம், திருத்தணி, ஆரணி, போலூர், செய்யாறு, மேட்டுப்பாளையம், பரங்கிப்பேட்டை, ராசிபுரம், பரமத்திவேலூர், மணப்பாறை, முசிறி, கீரனூர், திருமயம், பட்டுக்கோட்டை, திருவாடானை, சிங்காநல்லூர், சாத்தூர் மற்றும் திருச்செந்தூர் ஆகிய 18 கிளை சிறைகளை மூடியிருக்கிறாங்க. வழக்கமா இது போன்ற வழக்குகள்ல சிக்கி மருத்துவ சோதனைகள்லாம் முடிச்சு மாஜிஸ்ட்ரேட்ட நிறுத்தி கிளைச்சிறைக்கு கொண்டு போகிறதுக்கோ அல்லது கிளைச்சிறைகள் மூடப்பட்ட நிலையில அதற்கு அடுத்த கட்டமா அவங்க கொண்டு போகணும்னா மாவட்ட சிறைக்கு தான் கொண்டு போகணும். அப்படி மாவட்ட சிறைக்கு கொண்டு போகணும்னு கோரிக்கை வைக்கும் பொழுது அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் தரப்புல வழக்கறிஞர்கள் அவங்க குடும்பத்தினர் தரப்புல வைக்கக்கூடிய வாதம்ங்கிறது அந்த குற்றம் சாட்டப்பட்டவனுடைய மனநிலை மற்றும் உடல்நிலையை கருத்தில் எடுத்துக்கிட்டு அவரை சென்ட்ரல் ஜெயிலில் பக்கத்தில் இருக்க சென்ட்ரல் ஜெயிலில் போடுங்க, ஏன்னா அங்கதான் கொஞ்சம் வசதிகள் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர்கள் அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கக்கூடிய சூழல் நிலவுது. அதை மாஜிஸ்ட்ரேட்டும் ஏற்கக்கூடிய நிலை வருது. அப்ப கிளைச்சிறை மூடப்பட்ட நிலையில மாவட்ட சிறையில அடைப்பதற்கு பதிலாக வேற வழியே இல்லாம மத்திய சிறைகள்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த 9 மத்திய சிறைகள்ல ஏதாவது ஒன்றுல அந்த விசாரணை கைதிகளை, அதாவது சிறு சிறு குற்றங்கள்ல ஈடுபட்ட அந்த குற்றச்சாட்டுல சிக்கின கைதிகளை கூட அங்க போய் அடைக்க வேண்டிய ஒரு சூழல் எழுவதாக அவங்க சொல்றாங்க. அப்ப முன்னாடியே சொன்னது போல ஏற்கனவே பல்வேறு மன அழுத்தங்களுக்கு மத்தியில சிறை காவலர்கள் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. சிறை கைதிகளுடைய எண்ணிக்கை கெப்பாசிட்டியை தாண்டி உயர்ந்துட்டு இருக்குது. அதுலயும் அன்றாடம் வழக்கு விசாரணைக்காக குறுக்கும் நெடுக்குமாக அந்த கைதிகளை விசாரணை நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போயாகணும். அதுவும் குறிப்பா மத்திய சிறையில இருக்கிறவங்க ஒரு 2-3 மாவட்டம் தள்ளி கூட அந்த விசாரணை கைதிகளை அழைத்துட்டு போகக்கூடிய நிலைமை இருக்கு. எல்லா கைதிகளையும் அந்த வீடியோ கான்பரன்சிங் முறையிலேயே விசாரணைகள் நடைபெறுவது கிடையாது.
அப்ப அது அவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமையாக மாறுது. அப்ப கைதிகளுடைய எண்ணிக்கை கூடுது, போதுமான சிறை காவலர்களுடைய எண்ணிக்கை இல்ல, அவர்கள் பல்வேறு மன அழுத்தங்களுக்கு மத்தியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிறப்ப சிறை கைதிகளை கண்காணிப்பதுல அவர்களுக்கு சிக்கல் வருது. அப்ப இந்த பின்புலத்துல தான் சிறைக்குள்ளாக சிறை கைதிகளுக்குள்ளாக கோஷ்டி தகராறு, சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிற விவகாரங்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்குது. அது ஒரு மோதல் போக்காக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்ப இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு அந்த மூடப்பட்ட கிளை சிறைகளை தமிழக அரசு தான் பராமரித்தாகணும் அப்படிங்கிற விதத்துல அந்த மூடப்பட்ட கிளை சிறைகளை மீண்டும் திறக்கணும், அதை முறையா பராமரிக்கணும், போதுமான சிறை காவலர்களை பணியில அமர்த்தணும் அப்படிங்கிறது தான் இங்க பொதுவா எழக்கூடிய கோரிக்கையா இருக்குது. அப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி இருந்த திமுக அரசு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு, எங்களுடைய அரசு இதை நாங்க சரி செய்ய போறோம் அப்படிங்கிற இடத்திலிருந்து இதற்கு உரிய தீர்வு காண முன் வருமா அப்படிங்கிறது தான் சிறை காவலர்கள் மத்தியில் எழக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாகவும் ஒரு எதிர்பார்ப்பாகவும் நீடிக்குது. என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று, மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.